அம்மா அம்மா. என்னடா பாபுஜி இப்படி ஆயிடுச்சு? பின்ன சாட்டை அடி வாங்கினா எப்படிமா இருக்கான்? நீ வேணா வாங்கி பாரு. ஆமாப்பா, நான் அத சொல்லல, இந்த விஷயத்த சொன்னேன். ஒரு பொண்ணுன்னு நினைச்சோம், இந்த ஆளு 3 பொண்ணுன்னு குண்ட தூக்கி போடுறான். அதானே அந்த வேலை ஈஸியா முடியும்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாதா? ஆக வைக்கிறேன். சாதாரணமாவே நான் வேட்டை நாயி, என்ன சாட்டையால அடிச்சு அவன் உசுப்பேத்தி விட்டுட்டான். கூடிய சீக்கிரம் அவன் சொத்தையெல்லாம் புடிங்கிட்டு அந்த டவரா வாயின தார் ரோட நிக்க வைக்கிறான் இல்லையா பாரு. அதெல்லாம் சரி, ஆனா அதுக்கு இன்னும் 2 பொண்ணு வேணுமே. நான் ஏற்பாடு பண்றேன். இந்த மாதிரி திருட்டு வேலைக்கெல்லாம் என்ன மாதிரி திறமையா நடிக்கிற பொண்ணுங்க கிடைப்பாங்களா? இந்த பாரு, நடிக்க பொண்ணு கிடைப்பாங்களா கேளு. அது என்ன மாதிரி திறமையா நடிக்கிற பொண்ணுங்கன்னு கேக்குற? இந்த பாரு, உனக்கு நீயே கலைமாமணி கொடுத்துக்காத. முறைக்காதம்மா. என் தங்கச்சிங்கள இந்த பாய் தான் ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு அந்த ஆமை குஞ்சு வாங்கிட்ட சொன்னியா இல்லையா நீ? அட அறிவே, அதுக்கப்புறம் நான் தானே உன்னை காப்பாத்தி விட்டேன். 3 குழந்தைகளையும் ஒண்ணா தூக்க முடியுமா தனியா தூக்க முடியுமா? நான் தானே ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணேன். அந்த ஆளு அதை நம்பி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டான்ல. சரி விடு, அவனுக்கு மூளை இல்லாதது நமக்கு சாதகமா போச்சு இல்ல. எப்படியாவது அவன் சொத்தை நான் படிச்சிருவான். டோன்ட் வரி. அதை எப்படி ஆரம்பிக்க போறேன்னு தெரியும். அப்பா அப்பா அம்மா. யோ, யாரும் தானே கேட்டேன், அது போட்டு அடிக்கிற நீ. நான் இங்க கூட கரெக்டா நான் குடும்பக்காரன் தான் தெரிஞ்சுக்கிட்டு குறைக்குதுங்க. சில நேரம் துரத்துக்கிட்டு ஓடி வருதுங்க. உடம்பு மூஞ்சி உனக்கு தெரியல நான் யாருன்னு. ஆஹா, நம்மள கிராஸ் பண்ணி போற அத்தனை பேர் வில்லங்க பிடிச்சவனா இருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? யோ, யாரியா நீ? என்ன பார்த்த உடனே தெரியல சுமை. யோ, பார்த்த உடனே தெரியுது நீ என்ன பாரதியாரையா? ஆனா உன்னை எங்க பார்த்தா மாதிரியே இருக்குதியா? இருக்கா. போன வாரம் இதே கோட்டை வாடகை எடுத்துட்டு போனி, அதுவாது ஞாபகம் இருக்கா சுமை? ஆனா பாவி நீதானா? அப்பயே எனக்கு டவுட் ஆனிச்சியா? ஆமா, நான் தான் கோட் வாடகை கொடுத்துட்டேன். அப்புறம் எங்க தேடி வந்த? நீ வாடகையை மட்டும் கொடுக்கல சுமை, எனக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்க. யோ, ஒரு ஆம்பளை எப்படியா வாடகை கொடுக்க முடியும்? ஏன் லூஸ் மாதிரி பேசுற? எங்கேப்பா என்ன அது லெட்டரு? ஏய், இது அந்த லெட்டர். எந்த லெட்டரு? செம்பருத்தி எழுதுற லெட்டர். செம்பருத்தி எதுக்கு இந்த மோரடி லெட்டர் எழுதுறான்? ஐயோ, இந்த முகரக்கட்டைக்கு இல்ல. இந்த மோரடி அந்த மோரடி எழுதுறானா? அப்ப நீ செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸா? முண்டோ, அறிவு கேட்ட முண்டோ. செம்பருத்தி தன்னோட பொண்ணுங்களை காணோன்னு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருந்தாருல, அதான் இது. அந்த சுண்டல்காரன் கிட்ட நான் வாங்கின லெட்டரா? ஏன்டா அதுவா? அதேதான், கடுகு கூட ஒட்டிட்டு இருக்கு பாரு. அதே பேப்பர் தான். ஆமா, அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? என்ன சுமை, நீ தானே என் கோட்டு பாக்கெட்ல வச்சிருந்த சுமை. நான் எப்பயா உன் கோட்டு பாக்கெட்ல கைய விட்டேன்? சுமை, இந்த கோட்டை தானே நீ வாடகைக்கு வாங்கிட்டு போன. ஐயோ, புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு குடுகுடுப்புக்காரன் வேஷம் போறதுக்காக இவர் கோட்டை வாங்கிட்டு வந்தோம்ல, அதுல மறந்து போய் நான் தான் அந்த கோட்ல லெட்டர் வச்ச போல் இருக்கு. போல இருக்குல்ல, நீ தான் அதுல வச்சு தொலைச்சிட்ட. பாவி, எவ்வளவு பெரிய சீக்ரெட் மேட்டர் இருந்தது அதுல. இப்போ அது அவருக்கும் தெரிஞ்சு போடும் போல இருக்கு. போல இருக்குல்ல ஜக்கம்மா, தெரிஞ்சே போச்சு. நீங்க ஏதோ கோல்மால் பண்றீங்க. அதுக்காகத்தானே இந்த கோட்டை வாடகை எடுத்துட்டு போய் குடுகுடுக்காரன் வேஷம் போட்டிருக்கீங்க. ஐயோ இல்லையா, பொய் சொல்லாத. ஆமாப்பா, நீங்க ரமாசிரின்னு ஒரு பொண்ணை போலியா செட்டப் பண்ணி சொத்தை எல்லாம் சுருட்ட பாக்குறீங்க, அதானே உண்மை? இல்ல. என்னையா என் கூட இருந்து பிளான் பண்ண மாதிரி சொல்ற? குடுகுடுப்பை ஆட்டி ஊருக்கே கதை சொல்றவன் நான். எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட ஃபுல் ஸ்டோரி எழுதிடுவேன். ஏய், இப்ப அதுக்கு என்னடா? என்னன்றியா, நீங்க அடிக்கிற சொத்துல எனக்கு பங்கு வேணும். இல்லன்னு வச்சுக்கங்க, காலையில 5 மணிக்கு இந்த குடுகுடுப்பை ஆட்டி இந்த அட்ரஸுக்கு போய் ஜக்கம்மா சொன்னான்னு எல்லா உண்மையும் வளரிடுவேன். அட பாவி, அதே ஜக்கம்மா சொன்னான் தாயா சொல்லி அந்த ஆளுக்கு இல்லாத பிரெயினை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாரு, நீ உள்ள புந்து ஏதாவது குழப்பிடாதியா? அப்ப வாங்குற ஷேர்ல பாதி கொடு சுமை. ஷேரே கிடைக்குமான்னு டவுட் ஆகுது எனக்கு. ஏன் சுமை? பின்ன ஒரு பொண்ணு அடிச்சா 3 பொண்ணியா? இப்ப என்ன சாமி குழப்பறீங்க? ஆமாயா, ரஞ்சினி, மாலினி, ஸ்ரீதேவி இந்த 3 பேரோட முத எழுத்து தான் ரமா ஸ்ரீயா. என்ன ஸ்ரீ சொல்றீங்க நீங்க? அது ஒரு தடவை கேட்டாலும் குழம்பிரும். ஏன் இன்னொரு தடவை கேக்குற? அம்மா கம்மம்மா அம்மா. யோ, நாங்களே ஒரு பொண்ணு நினைச்சு உள்ள போய் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, உங்க குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன பொம்பளை வயசுல அங்க வரப்போறியா? என் பொண்ணைய நடிக்க வைக்க போறேன். என்னது ஓ பொண்ணையா? என்ன ஓ பொண்ணு வாய பொளக்குற? என் பொண்ணு ஹாஸ்பிடல்ல பிறக்கும் போதே கத்திரிக்கோளை திருடனவ, அந்த அளவுக்கு கேளு. ஆமா, இப்ப பொண்ணு எங்க இருப்பா? அவ எங்க இருப்பான்னு தெரியாது, ஆனா எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருப்பா.